ப்ராபபிலிட்டி 8th சாப்டர். சரியா சொல்கிறது? ப்ராபபிலிட்டி வந்து 8th சாப்டர். ப்ராபபிலிட்டி தமிழில் வந்து நிகழ்தகவுன்னு சொல்லுவாங்கடா. தமிழில் நிகழ்தகவு. அன்றாடம் நடக்கிற நிகழ்ச்சியை தான் கேட்பாங்க. சரியா சொல்கிறது? இப்போ ஒரு காயின்ஸை டாஸ் பண்ணோம்னு வச்சுக்கவேன், என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? அதாவது அவுட்கம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவுட்கம்ஸ்னா வெளியில் வர்றது. ஒரு நிகழ்ச்சி நடந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு. சும்மா இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா, ஒரு காயின்ஸை டாஸ் பண்ணோம்னா ஒன்று ஹெட்டு விழுகும், இல்லை என்ன விழுகும்? அதைத்தான் சொல்லுவாங்க சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு பேர். அதுக்கு பேர் சாம்பிள் ஸ்பேஸ். தமிழில் கூறுவெளி அப்படின்னு அர்த்தம். தமிழில் கூறுவெளி. நான் வச்சுக்க, ஒரு காயினை டாஸ் பண்ணோம்னா, ஒன் காயின் டாஸ் பண்ணோம்னா ஒன்று ஹெட்டு விழுகும், இல்லைன்னா என்ன விழுகும்? டெய்ல் விழுகும். இதை எஸ்ன்னு எடுத்தோம்னு வச்சுக்கோமே, என் ஆஃப் எஸ் அப்படின்றது எத்தனை இருக்குதுல? 2. புரியுதான்னு பார்த்துக்க. சேம் டைம் ரெண்டு காயின்ஸை டாஸ் பண்ணோம்னா, ரெண்டு காயின்ஸ் டாஸ் பண்ணோம்னா எஸ்ன்னு எழுதி ரெண்டுமே சைமல்டேனியஸாக தூக்கி போடுவோம். ரெண்டு காயின்ஸ் அப்படி மொத்தமாக தூக்கி போட்டோம்னா பொத்துன்னு கீழே விழுகும். ரெண்டையுமே பார்க்கணும். ரெண்டுலையுமே ஹெட் இருக்கலாம். ரெண்டுலையுமே ஹெட் இருக்கலாம். ஒன்றில் ஹெட்டு ஒன்றில் டெய்ல் இருக்கலாம். ஒன்றில் டெய்லு ஒன்றில் ஹெட் இருக்கலாம். ரெண்டுலேயுமே என்ன இருக்கலாம்? இதுதான் பாசிபிலிட்டி. இதுதான் கிடைக்கும் அது ரெண்டுலேயும், வேறு எதுவும் கிடைக்காது. அப்போ இது மொத்தம் டோட்டல் எண்ணம்னா எத்தனை இருக்கும்? என் ஆஃப் எஸ் 4. 1 2 3 4 இப்படி தான் என்னென்ன. அதுதான் ஒரு ஈவெண்ட்டு. நிகழ்ச்சின்னு அர்த்தம். ஈவெண்ட்னா ஒரு சம்பவம் நடக்குதுல, அது நிகழ்ச்சின்னு அர்த்தம். ஈவெண்ட்டு. காயின்ஸ் ஒரு தடவை டாஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டு சேர்ந்து தான் விழுகும். ஏன்னா ரெண்டு காயின்ஸ் இல்லை, அது ஒரு ஈவெண்ட். அடுத்தடுத்து அப்படி வரும். 4 தடவை தூக்கி போட்டிருக்கு. அப்போ என் ஆஃப் எஸ் வந்து 4. இதே மாதிரி 3 காயின்ஸ்னு வச்சுக்கவேன், 3 நாணயம்னு சொல்லுவாங்க. 3 காயின்ஸ். பார்த்து பொறுமையாக இது பண்ணிக்க. எஸ்ன்னு எழுதி சொல்கிற மாதிரி எழுதிக்கும். ஏன்னா மெமரி பண்ணக்கூடாது, ஆனால் இது பண்ணாமல் யோசிக்கிறதுக்கு. இந்த 2 காயின்ஸுக்குள்ளதை எழுத போகிறேன். முதல்ல HH HT TH TT. இதே மாதிரி கீழே எழுதிக்க. HH HT TH TTன்னு எழுதிக்கோ. மேலே ஃபுல்லாக ஹச்சு சேர்த்துரு. மேலே ஃபுல்லாக ஹச்சு சேர்த்துக்க, கீழே ஃபுல்லாக டி சேர்த்துக்க. இதுதான் 3 காயின்ஸுக்குள்ளது. புரியுதான்னு பார்த்துக்க. 2 காயின்ஸுக்குள்ளது 2 தடவை எழுதுனேன். எழுதிட்டு மேலே ஃபுல்லாக என்ன சேர்த்தேன்? கீழே ஃபுல்லாக மொத்தமாக 8 இருக்கும். மொத்தமாக எத்தனை இருக்கும்? 8 இருக்கும். என் ஆஃப் எஸ் அப்படின்னா 8 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் அந்த ஒவ்வொரு காயின்ஸையும் சுண்டு. ஒரு காயின்ஸை சுண்டுனா அந்த இது கிடைக்கும். 2 நாணயத்தை சுண்டுனா அது கிடைக்கும். 3 காயின்ஸை சுண்டுனா அது கிடைக்கும். சரியா சொல்கிறது? இதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஜென்ரல் ஃபார்முலா இருக்குனாடா, இங்கே பாரு. காயின்ஸுக்கு எத்தனை சைடு இல்லை ஃபேஸ்ன்னு சொன்னாலும் சரி, முகம் எத்தனை முகம் இருக்கும்? 2 ஃபேஸ். இது ஃபேஸ், 2 ஃபேஸ்ரா, 2 முகம். மேலே என்னன்னு போடணும். இது ஃபார்முலா. இப்போ 2 ஃபேஸ் தான். ஒரு காயின்ஸ்னு வச்சுக்கவேன், எத்தனை கிடைக்கும்? 2. சப்போஸ் 2 ஃபேஸ் தான், 2 காயின்ஸ்னு வச்சுக்கவேன், எத்தனை கிடைக்கும்? பார்த்துக்கோ. அதே மாதிரி சப்போஸ் இதில் தான் எழுதுறேன், 3 காயின்ஸ்னு வச்சுக்கவேன், 8. அதான் இங்கே அர்த்தம். இந்த அது கண்டுபிடிக்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. என்ன கண்டுபிடிக்கிறதுனா, சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். சொல்கிறது ஹலோ கவனி. ஒரு காயின்ஸை சுண்டுனா 2 விழுகும். 2 காயின்ஸை சுண்டுனா அது 4 கிடைக்கும். 3 காயின்ஸை சுண்டுனா 8 கிடைக்கும். 8 நிகழ்ச்சி கிடைக்கும்னு அர்த்தம். ஈவெண்ட் கிடைக்கும். அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு காயின்ஸை சொன்னா HT அப்படின்னு அர்த்தம். பார்த்துக்க. நீ தான் மெமரி பண்ணி எழுதணும். கொஸ்டின்லேருந்து காயின்ஸ் கணக்கு அப்படின்னு பார்த்தா 1 காயினா 2 காயினா 3 காயினான்னு பார்த்துட்டு நீ தான் இதை எழுதணும். இதுக்கு பேர் சாம்பிள் ஸ்பேஸ். ஒரு காயின்ஸை டாஸ் பண்ணோம்னா ஒன்று ஹெட்டு விழுகும், இல்லைனா டெய்லி விழுகும். 2 காயின்ஸை டாஸ் பண்ணோம்னா சைமல்டேனியஸாக டொப்புன்னு தூக்கி போடுறது. இல்லை ஒரே காயின்ஸை 2 தடவை தூக்கி போடலாம்.
ஒரே காயின்ஸ் 2 பேரை எப்படி தூக்கி போடணும்னா முதல்ல ஒரு தடவை தூக்கி போட்டுருவான், அடுத்த ஒரு தூக்கி போட்டுருவான், ரெண்டையும் சேர்த்து எழுதுறது. அந்த கணக்கில் கவனித்து பார்க்கணும். ஏ காயின் டாஸ் டுவைஸ்னா வேற, ஏ காயின் டாஸ் டுவைஸ்னா ஒரு நாணயத்தை எத்தனை முறை சுண்டுறான்? 2 முறை சுண்டுறதுன்னா 2 காயின்ஸ்குள்ளே எழுதணும். ஏ காயின் டாஸ்டுனா ஒரு தடவை தான் அது, சரியா சொல்கிறது? இல்லை 2 காயின்ஸ் டாஸ்டுனாலும் இதைத்தான் எழுதணும், 2 தான் எழுதணும். ஒரு விஷயத்தை 2 விதமாக சொல்லுவாங்க. 2 காயின்ஸை ஒரே டைமில் சுண்டி விடலாம், இல்லைன்னா ஒரு காயின்ஸை 2 டைம் சுண்டலாம், சரிதா சொல்கிறது? அதனால் இந்த இதுக்கு மாற்றி கரெக்டாக பார்த்துக்கோ. இதுக்கு மட்டும் மீனிங் வரும், பார்த்துக்கிட்டு பொறுமையாக செஞ்சுக்க. 3 காயின்ஸ்னால் எப்பயும் போல் 2க்கு உள்ளதை எழுதிட்டு மேலே கீழே எழுதிட்டு மேலே ஹெட்டு சேர்த்துக்க, கீழே டெயில் சேர்த்துக்க, அவ்வளோதான். சரியான்னு பார்த்துக்க. அதே மாதிரி இங்கே பாரு, டேய் கவனிச்சுக்கோ. இது வந்து நான் காயின்ஸுக்கு சொன்னேன். டேய் தம்பி கவனிச்சுக்க, இது காயின்ஸுக்கு உள்ளது, நாணயத்திற்கு உள்ளது. இதே மாதிரி டைக்கு இருக்கு, டைஸ்ன்னு சொல்லுவாங்க. டைன்னு சொன்னா சரி, பகடைன்னு சொல்லுவாங்க. பகடை பகடை பகடைனா ஃபேஸ் 6 ஃபேஸ் இருக்கும். இந்த இப்படி போட்டிருப்பாங்க, 6 ஃபேஸ் இருக்கும். தாயக்கட்டைன்னு சொல்லுவோம்ல, கட்டையாக இருக்கும் பாரு, கியூப்னு சொல்லுவீங்களா, அதுதான் 6 ஃபேஸ் இருக்கும். அப்போ நல்லா கவனிச்சு பாரு, 6 ஃபேஸ்ன்னு சொல்கிறேன், மேலே எண்ணு போடுறோம். ஒரு டை அப்படின்னா எத்தனை கிடைக்கும்? 6, 6. அப்போ ஒரு டையை டாஸ் பண்ண உருட்டி விட்டோம்னா, டாஸ் இது காயின்ஸை தான் டாஸ் பண்ண முடியும். டைஸை வந்து ரோல்டு பண்ணணும். ரோல்டுனா உருட்டி விடுறது, சரியா? கொஸ்டினில் மாற்றி கொடுத்துருப்பா, டைஸை வந்து டாஸ் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, சரியா? நான் இதை வந்து பகடையை உருட்டி விடுதல், ரோல்டு அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்போ இதில் என்ன விழுகும் அப்படின்னா 1 விழுகும், இல்லை 2 விழுகும், இல்லைன்னா 3, 4, 5, 6. இதுதான் என்ன ஃபஸ். எத்தனை இருக்குது மொத்தம்? 6. சேம் டைம் 2 டைஸை ரோல் பண்ணோம்னா, 2 ஒரே டைமில் 2 டைஸை சேம் டைம் ரோல்டு பண்ணோம்னா பார்த்துக்க. சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்ன்னு எழுதிட்டு எப்படி எழுதணும்னா, இந்த ஒரு டைஸ் இருக்குல்ல, இது 1ன்னு வச்சுக்கிடுவோம், ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம்? இது ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் எது வரைக்கும் ரொட்டேட் பண்ணலாம்? 6 வரைக்கும். ஃபஸ்ட்டு டைஸை வச்சுட்டேன், இந்த இதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6. அவ்வளோதான், முடிஞ்சிடும். இந்த இதை ரோல்டு முடிஞ்சிருச்சு. செகண்டு இதை 2ன்னு மாற்றுறேன், இதை 2ன்னு மாற்றுறோம். அப்போ மறுபடியும் ஒரு செட்டு வரும்ல. அடுத்து இதை 3ன்னு மாற்றலாம், 4ன்னு மாற்றலாம், 5ன்னு மாற்றலாம், 6 வரைக்கும் மாற்றலாம். அப்போ அது வரைக்கும் நீ எழுதித்தான் ஆகணும். 2,1 எரிச்சப்படக்கூடாது, எழுதித்தான் ஆகணும். 2,2, 2,3, 2,4, 2,5, 2,6. அடுத்து 3,1, 3,2, 3,3, 3,4, 3,5, 3,6. 4,1, 4,2, 4,3, 4,4, 4,5, 4,6. தம்பி எழுதித்தான் பாகணும். 5,1, 5,2, 5,3, 5,4, 5,5, 5,6 எழுதித்தான் ஆகணும், பார்த்துக்கோ. 6,1, 6,2, 6,3, 6,4, 6,5, 6,6. இதோட எண்டாயிரம். எத்தனை இருக்கும்னா, ஒரு வரிசைக்கு 6 இருக்கும். ஒரு வரிசைக்கு ஒரு ரோக்கு 6 இருக்கும். அப்போ எத்தனை ரோ இருக்குது? 6 ரோ இருக்குது. அப்போ 6 × 6ன்னு வரும், 36. சரியா சொல்கிறது? அப்போ இது காமனாக எழுதுனோம்னா 6^2, 6 × 6 என்ன வந்துடும்? 36. புரியுதான்னு பார்த்துக்க. இது ஒரு டைக்கு ஏ டை, சரியா? இது 2 டைஸ்ன்னு அர்த்தம், 2 டைஸ் அப்படின்னு அர்த்தம், மறந்துடாத. 2 பகடைக்கு உள்ளது. இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறது. நீ கணக்கை பார்த்தோன்னே நீ எழுதித்தாண்டாம ஆகணும் தம்பி. கணக்கை பார்த்தோன்னே நீ எந்த கணக்குன்னு பார்த்து நீ எழுதணும். இது டைஸுக்கு உள்ளது. பொறுமையாக நிதானமாக இது பண்ணிக்க, வேஸ்ட்டு பண்ணிடாத, சொல்லிட்டேன். சிபிஎஸ்சிக்கு இது இருக்குது, கடைசி பாடமாக வாங்கி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு உள்ளதை தான் உனக்கு எழுதி போடுறேன். நான் எடுத்தது தான் இதாக இருக்குது.
இதே அப்படியே உனக்கு மாற்றினோம்னா ஒரு மாதிரியா தெரியும், அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். இதே மாதிரி கார்டு இருக்கு. டேய் டேய் இதே மாதிரி கார்டுனா சீட்டு கட்டு. கார்டுன்றது சீட்டு கட்டு, கார்ட்ஸ் சீட்டு கட்டுன்னு சொல்லுவோம்ல அது. ஒரு சீட்டு கட்டில் ஒரு பாக்ஸில் 52 கார்டு இருக்கும். ஏய் பார்த்துக்க, உனக்கு இல்லை எடுத்துட்டாங்க, சீட்டு கட்டு கணக்கை எடுத்துட்டாங்க, கேட்டுக்க, காதில் அதை வாங்கிக்க. இது சும்மா தெரிஞ்சுக்க, அதனால சொல்கிறேன், பழசுலேயே சொல்லி கொடுத்துருக்கோம். சீட்டு கணக்கு கணக்கு தேவையில்லை எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க, புக்கில் புக்கில் இருக்காது பெரும்பாலும், இருந்தாலும் தெரிஞ்சுக்க. சரி, 52 கார்டு மொத்தமாக, இதுதான் NFS, தெரிஞ்சுக்கன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சீட்டுக்கட்டில் 2 கலர் கார்டாக இருக்கும். கலர் ரெட்டு ஒன்று தனியாக இருக்கும், பிளாக் தனியாக இருக்கும். இது ரெட்டு, இது பிளாக், கருப்பும் சிவப்பும் இருக்கும். இதில் 26 இருக்கும், இதில் ஒரு 26 இருக்கும், 26. இந்த ரெட்டில் 2 டைப் இருக்கும், பிளாக்ல 2 டைப் இருக்கும். டைப்னா வகை. இந்த ரெட்டில் வந்து டைமண்ட் ஒன்று இருக்கும், ஹார்டின் ஒன்று இருக்கும். இதில் 13, இதில் 13. அதே மாதிரி இதில் ஸ்பேடு ஒன்று இருக்கும். ஆமாம், ஸ்பேடு ஒன்று இருக்கும், சரியா? 13. கிளவர்னு ஒன்று இருக்கும், இப்படி போட்டிருக்கோம், படம் போட்டிருக்கும், பார்த்துக்க. 13. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், முன்னாடி இருக்கும் எல்லாமே. இப்போ அது எடுத்துட்டா சீட்டு கட்டு, நீங்கள் கெட்டு போயிருவீங்க, நல்ல பயிலு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. இது சீட்டு கட்டில் உள்ளது. சரி, ஒரு கார்டில், ஒரு செட்டில், ஒரு கார்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு செட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்று இருக்காது. ஏ வரும், அடுத்து 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரும். கியூனு கே, சரியான்னு பார்த்துக்கோ. டேய் சரியான்னு பார்த்துக்க. இது 3 ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. டேய் இது 3 ஃபேஸ் கார்டு. ஃபேஸ் கார்டு அப்படின்னா முக அட்டைகள்னு சொல்கிறது, படம் வரைஞ்சிருக்கும்ல, அதனால சொல்கிறது. ஆஸ் வந்து ஏசிஇன்னு எழுதுவாங்க, ஆஸ் அப்படின்றத. அப்போ இது ஒரு இதுக்கு செட்டுக்கு எழுதியிருக்கேன். அப்போ ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா 4 ஆஸ் இருக்கும், 4 2 இருக்கும். தெரியுதா சொல்கிறது? ஒவ்வொரு இதுலையுமே மொத்தமாக சேர்த்தோம்னா. அதே மாதிரி 4 கிங் இருக்குது, 4 கியூன் இருக்கும், 4 ஜே இருக்கும். கலர் வைஸாக பிரித்தோம்னா 2 இருக்கும். சிவப்பில் 2 இருக்கும்லடா, கருப்பில் 2 இருக்கும். டைப் வைஸாக பிரித்தோம்னா 1. டைப் வைஸேனா ஆர்டினில் 1 இருக்கும், டைமண்டில் 1 இருக்கும், கிளாவரில் 1 இருக்கும், ஸ்பேடில் 1 இருக்கும். தெரியுதா சொல்கிறது? முன்னாடி உனக்கு இருக்கும், அதை வந்து எடுத்துட்டாங்க, திருப்பி சொல்லிட்டேன், தெரிஞ்சுக்க, சொல்லாமல் இருக்க முடியாது, சரியா? அதனால சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டிக்கு ஃபார்முலா ஈஸியாக தான் இருக்கும், பாடம் பொறுமையாக படிச்சுக்கோ. ப்ராபபிலிட்டிக்கு வந்து இங்கே தான் ஆரம்பிக்குது கணக்கு. ஒழுங்காக கண்டினியூவாக தமிழ் இதெல்லாம் ஈஸியாக படிக்க நான் சொல்லிட்டேன், வேஸ்ட் பண்ணிடாத. P of A is equal to N of A by N of S. இதை வந்து கீழே டோட்டல் அவுட்கம்ஸ்னு அர்த்தம். இதுக்கு பேர் டோட்டல் அவுட்கம்ஸ். ஒரு நிகழ்ச்சி நடந்தால் மொத்தமாக விழுகிறது. மொத்தமாக விழுகிறதுனா ஒரு காயின் செட் சுண்டுனோம்னு கிடச்சிக்குவேன், 2 கிடைக்கும்ல, அதுதான் கீழே உள்ளது NFSன்னு அர்த்தம். பகடை உருட்டினோம்னா 6 விழும், ஒரு பகடை உருட்டினா, அதான் கீழே உள்ள டோட்டல் அவுட்கம்ஸை மொத்தம் வெளியே வர்றது. இல்லை நம்பர் ஆஃப் டோட்டல்னு எழுதினாலும் சரி, நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் எழுதினாலும் சரி. நம்பர் ஆஃப் வேணால் எழுதிக்க, சென்டென்ஸை பார்த்துக்கோ. நம்பர் ஆஃப் எழுதினாலும் சரி, டோட்டல் எழுதினாலும் சரி, நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் சொல்லுவாள். ஃபேவரபிள்னா நமக்கு தேவையானது, கேட்டிருப்பான்ல கொஸ்டினில், அது ஃபேவரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அவுட்கம்ஸ் அவன் தேவையானதுன்னு சொல்லுவாங்க. ஃபேவரபிள்னா நமக்கு தேவையானது. 2 நாணயத்தை சுண்டினால் ஒரு ஹெட்டு கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்பாங்க. 2 நாணயத்தை சுண்டுறோம்னா மொத்தமாக விழுகிற 2 விழுகும், ஆனால் ஹெட்டு எத்தனை இருக்கும்? 1. அப்போ 1/2ன்னு எழுதலாம், அப்படி சொல்கிறேன்.
அவன் கேட்ட கேள்வி என்னவோ அதுதான் மேலே உள்ளது. கீழே உள்ளது டோட்டல் அவுட்கம்ஸ். டோட்டல் அவுட்கம்ஸ்னால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்ட்டு. சரியா, மறந்துடாத. ரைட்டு. பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சக்ஸஸ்ன்னு அர்த்தம், இது ஃபெயிலியர்னு அர்த்தம். இல்லை இது பாசிபிள்னு அர்த்தம், இது பாசிபிள் அப்படின்னு அர்த்தம், இது இம்பாசிபிள்னு அர்த்தம். இல்லை நாட் பாசிபிள்னு எழுதலாம், சரி. இம்பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். ரெண்டும் சேர்த்தா ஒன்று. இல்லைன்னா இது சுயர் ஈவெண்ட்டுன்னு அர்த்தம். சுயர். சரியா, இது சொல்கிறது சுயர் ஈவெண்ட்டுன்னா உறுதியானதுன்னு அர்த்தம். இதுக்கு என்ன சொல்கிறது, இன்னொன்று சொல்லுவாங்க இதுக்கு, சுயர் ஈவெண்ட்டு. இல்லைன்னா நாட் சுயர்னு எழுத முடியாது. இல்லை சக்ஸஸ் ஃபெயிலியர்னு வேணால் எழுதலாம். சக்ஸஸ்ன்னு எழுதலாம், ஃபெயிலியர்னு எழுதலாம். சரியா, பார்த்துக்கோ. ஒன்றுக்கு பேர் இருக்குது, அதனால் சொல்கிறேன். சரி, இது பாசிபிளுக்கு வேணால் சுயர்னு வச்சுக்கோ. பாசிபிளுக்கு வேணால் சுயர்னு வச்சுக்க. சினானிம்ஸ் மாதிரி தான்டா இது, ரெண்டு சினானிம்ஸ் மாதிரி தான். இது இம்பாசிபிள்னு அர்த்தம், கிடையாதுன்னு அர்த்தம். சரியா, ரைட்டு, மறந்துடாதான். சரி, ஒரு ப்ராபபிலிட்டிக்கு டோட்டல், அதாவது ஒரு ப்ராபபிலிட்டிக்கு வேல்யூ எப்படி கிடைக்கும் தெரியுமா? ஆன்சர் எப்படி கிடைக்கும்னா 0 கிடைக்கலாம், 1 கிடைக்கலாம். 0 கிடைக்கலாம்னு சொல்கிறேன், கிடைக்கலாம் அப்படின்னா இப்படி எழுதணும். 1 கிடைக்கலாம் அப்படின்னா இப்படி எழுதணும். கீழே ஈக்குவல் டு போட்டிருக்கேன் பாரு, அதுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு அர்த்தம். 0 கிடைக்கலாம் அல்லது என்ன கிடைக்கலாம், ரெண்டுக்கும் இடையில கிடைக்கலாம். நல்லா யோசிச்சுக்க. 0 கிடைக்கலாம், 1 கிடைக்கலாம், ரெண்டுக்கும் இடையில தான் கிடைக்கும். 1 விட்டு தாண்டாது, 0 விட்டு என்ன செய்யாது, குறையாது. அப்படின்னா நீ கணக்கு தப்புன்னு அர்த்தம். ஆன்சரை பார்த்தா வாத்தியார் இப்படி எழுதியிருந்தா வேற, இப்படி எழுதியிருந்தா வேற. ஆன்சரை பார்த்தாலே தப்புன்னு இப்படி முட்டையை போட்டு இப்படி அடிச்சு விட்ருவாங்க. இது தப்பு, இது ரைட்டு. அதுக்கு தான் புரிஞ்சுக்கன்னு சொல்கிறேன். டேய் புரிஞ்சுக்கன்னு சொல்கிறேன், பார்த்துக்கோ. இதில் அர்த்தம் தெரியுதான்னு பாரு. 5/1 என்ன வரும்? 5. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரே 0க்கும் 1க்கும் இடையில தான். 1 கிடைக்கலாம், இல்லைன்னா என்ன கிடைக்கலாம்? ப்ராபபிலிட்டி டோட்டல் வேல்யூ 1டா. ப்ராபபிலிட்டி டோட்டல் வேல்யூ என்னது? 1 தான், அதுக்கு மேலே போகாது. அதனால் பார்த்துக்க, 5ன்னு வராது, 1/5 வேணால் வரலாம். அப்போ நல்லா கவனித்து பார்த்து ஆன்சரை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவாங்க வாத்தியார். கீழே கடைசி கிடைக்கிற ஆன்சரை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவாங்க. கீழே பெரிய நம்பர் இருக்கும், கீழே பெரிய நம்பர் இருக்கும், மேலே சின்ன நம்பர் இருக்கும். அப்போ ஆன்சர் கரெக்டுன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. மேலே பெரிய நம்பர் வராது. சரியா சொல்கிறது? மைண்டில் ஏற்றிக்கும். கீழே தான் பெரிய நம்பர் வரும். ஆன்சர் வந்து 0 வரலாம், 1 வரலாம், ரெண்டுக்கும் இடையில் வரலாம். 0.1, 0.2, 0.3, 0.5 அப்படி இப்படியே வந்து 9.9, அதுக்கடுத்து 1 அப்படின்ற மாதிரி வரலாம். புரியுதா சொல்கிறது? அதை யோசிச்சுக்க, இதை மறந்துடாத. அதே மாதிரி சுயர் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறது, சுயர் ஈவெண்ட் அப்படின்றது 1. சுயர் இல்லை பாசிபிள்னு சொன்னாலும் சரி, சுயர்னு சொன்னாலும் சரி, பாசிபிள்னு சொன்னாலும் சரி, 1. அதே மாதிரி இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்படின்றது, இது வந்து பி ஆஃப் எஸ்னோட சொல்லலாம். பி ஆஃப் எஸ் வந்து 1, இதுவும் சொல்லிக்கலாம். இது டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ 1டா. டேய் டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னது? சாம்பிள் ஸ்பேஸ் வேல்யூ என்னது? 1. சுயர் ஈவெண்ட்னா 1 இல்லை இருக்குது, அதனால சொல்கிறேன், பார்த்துக்கோ. உனக்கு இம்பாசிபிள் ஈவெண்ட்டுக்கு வந்து இம்பாசிபிள், அதுக்கு 0. இம்பாசிபிளுக்கு என்னது? 0 அப்படின்னு அர்த்தம். இதுவும் உன் புக்கில் இருக்குது, ஆன்சர் 1 இருக்குது, இதுவும் 1 இருக்குது, இதுவும் 1 இருக்குது. இது இருக்கான்னு தெரியல. இதில் 3 1 இருக்குது, உன் புக்கில் இருக்குது. ப்ராபபிலிட்டி வேல்யூவு எதுக்கு இடையில கிடைக்குன்னு கேட்பாங்க. அதான் திருப்பி சென்டென்ஸை சொல்லையில் வாயில் உச்சரிக்கையில் கவனிச்சுக்க. 0 வரலாம்னு சொன்னேன், வரலாம்னா ஈக்குவல் டு வரும் கீழே. இந்த ஈக்குவல் 1 வரலாம்னு சொன்னேன், அதனால கீழே என்ன வரும்? வரலாம்னா 1 ஈக்குவல் டு வரும். சென்டென்ஸ் வேற மாதிரி சொன்னோம்னா அந்த ஈக்குவல் வராது. 0 அல்லது 1 வராது, இடையில தான் வரும். அப்படின்னா வேற அர்த்தம். 0 வராது, 1 வராது, ரெண்டுக்கு இடையில வரும்னா அந்த ஈக்குவல் என்ன செய்யாது? வராது. சென்டென்ஸ் வாயில் எப்படி சொல்கிறோம் பார்த்துக்க. 0 வரலாம், 1ம் வரலாம், ரெண்டுக்கு இடைப்பட்ட ஆன்சர் வரலாம். அதனால தான் ஈக்குவல் போட்டிருக்கு. அதே மாதிரி மொத்த ப்ராபபிலிட்டி வேல்யூ 1. அதில் சுயர் ஈவெண்ட் 1, இம்பாசிபிள் ஈவெண்ட் என்னது? 0. இதை பி ஆஃப் 5ன்னு வேணால் சொல்லுவாங்க. ஈக்குவல் டு 0 நான் வச்சுக்க வேணாம். பி ஆஃப் 5 எம்டி செட்டுக்கு பி ஆஃப் 5 அப்படின்றது மறந்துடாத. இதெல்லாம் உனக்கு ப்ராபபிலிட்டிக்கு தேவையானது.
இது சிபிஎஸ்சிலையும் இருக்குது. சிபிஎஸ்சியில் இன்னு எழுதுவாங்க, பி ஆஃப் இ, பி ஆஃப் ஏ அந்த மாதிரி எழுதுவாங்க. இப்போ நீ அடுத்து இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, நமக்குள்ளது அப்படின்னா நமக்குள்ளது ஒன்று இருக்குது, அடிஷன் தியரம்னு ஒன்று இருக்குது. அடிஷன் தியரம்னு ஒன்று இருக்குது. அடிஷன் தியரம், டேய் அடிஷன் தியரம்னா கூட்டல் தேற்றம் சொல்லுவாங்க. கூட்டல் தேற்றம் சொல்றது ரெண்டு இருக்கு. P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. இது ரெண்டு உள்ளது, ஏக்கும் பிக்கும் உள்ளது. ரெண்டாவது எழுதுறையில பெருசா போகும், P of A inter union B union C அப்படின்னா மூணை தனித்தனியாக எழுதிக்க. P of A plus P of B plus P of C எழுதிட்டு மூணுக்கு மைனஸ் போட்டு எழுதணும், இன்டர்செக்ஷன் போட்டு. மூணுக்கு இன்டர்செக்ஷன் போட்டு P of A intersection B மைனஸ் P of B intersection C மைனஸ் P of C intersection A plus P of A intersection B intersection C. புரியுதான்னு பார்த்துக்கோ. எழுதுறத கரெக்டாக எழுதணும். ஃபஸ்ட்டு மூணு தனித்தனியாக எழுதி ப்ளஸ் போட்டிருக்கேன், P of A ப்ளஸ் P of B ப்ளஸ் P of C. அடுத்த மூணு மைனஸ் போட்டு இன்டர்செக்ஷன் எழுதியிருக்கேன். எழுதிட்டு கடைசியில் ப்ளஸ்ன்னு போட்டு மூணுக்குமே இன்டர்செக்ஷன் எழுதியிருக்கேன். யூனியன் எழுதுற மாதிரி அங்கே என்ன எழுதியிருக்கான், இன்டர்செக்ஷன். இது மூணுக்கு உள்ளது, அடிஷன் தியரம்னு சொல்லுவா, கூட்டல் தேற்றம், மறந்துடாத. அதே மாதிரி ஏ அண்ட் பி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா, ஏ அண்ட் பி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவாங்க. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவாங்க. எக்ஸ்க்ளூசிவ், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா ஒன்றுக்கொன்று விளக்கிய நிகழ்ச்சி. டே கவனி, ரெண்டு நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி சொல்லுவாங்க. டே கவனி, ரெண்டு நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் பார்க்கணும். இன்டர்செக்ஷன்னா காமன், காமன் கிடச்சிச்சின்னா ஓகே. காமன் இப்போ வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து காயின்ஸ்னு வச்சுக்கோ, சுண்டி விடுறேன், அதை எடுத்துடுறோம் ஆன்சர் கேட்டதை. இன்னொரு நிகழ்ச்சி வந்து டைஸை உருட்டி விடுறான், அது கேட்குறான் கேள்வி, எடுத்துடுறான். ரெண்டே மிங்கிள் பண்ணி கேட்டால் எப்படி எடுப்ப? அது காயின்ஸு, இது என்னது, எப்படி காமன் வரும்? வராதுல்ல. அதுக்கு பேர் தான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு அர்த்தம். ஒன்றுக்கொன்று விளக்கிய நிகழ்ச்சின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஒன்றே ஒன்று விளக்கிய நிகழ்ச்சி. இப்போ நான் திருப்பி வேற சொல்கிறேன் கேட்டுக்க. ஒரு இதில் வந்து ஒரு காயின்ஸு சுண்டுறாங்க, ரெண்டு இதில் வந்து இல்லை ஒரு இதில் ரெண்டு காயின்ஸு சுண்டுறான்னு வச்சுக்கோ. ஒரு விஷயம் கேட்டிருக்கேன், ரெண்டாவது அதே தான், ரெண்டு காயின்ஸ் தான், அதில் ஒரு விஷயம் கேட்டிருக்கோம். அப்போ அது ரெண்டுக்கு நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கலாமா முடியாதா? கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே என்னது தான், காயின்ஸ், ரெண்டு காயின்ஸ் தான். அது ரெண்டுமே ரெண்டு காயின்ஸ் தானே. ரெண்டுமே மூணு காயின்ஸு ஒரு காயின்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டுமே ரெண்டு காயின்ஸ்லாம் கண்டுபிடிக்கலாம், ரெண்டுமே ரெண்டு ஒரு காயின்ஸ்லாம் கண்டுபிடிக்கலாம், ரெண்டுமே மூணு காயின்ஸ் தான் கண்டுபிடிச்சலாம். சரி, அதே மாதிரி சீட்டு கட்டு கணக்குனாலும் கண்டுபிடிச்சலாம். சீட்டு கட்டுலாம் ஒரே இது தானே, அப்போ மொத்தம் 52 வரும்ல, அப்போ ஒரே மேட்டரில் கண்டுபிடிச்சலாம். ரெண்டு வேற வேறனா தான்டா கண்டுபிடிக்க முடியாது, அதை சொல்ல வரேன். ரெண்டு வேற வேற நிகழ்ச்சினா, ஒன்று சீட்டு கட்டும் ஒன்று காயின்ஸ்னா எப்படி ரெண்டுக்கு இப்போ காமன் கண்டுபிடிப்ப? ஒரு சீட்டு கட்டில் வந்து என்ன வரும், ஸ்பேடு கிளாவர்னு வரும், இங்கிட்டு காயின்ஸில் ஹெட்டு டெயில்னு வரும். ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கணும் காமன். 10th எடுக்கிறீ 9th எடுக்கிறீங்களா, ஏ செட் இருக்கும் பி செட் இருக்கும், ரெண்டு காமன்னா தெரியாதா? ரெண்டும் என்ன செய்யணும், இருக்கணும்னு அர்த்தம். அப்படி எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அந்த மாதிரி இதுக்கு தான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவாங்க. அதுக்கு P of A intersection B equal to 0ன்னு அர்த்தம். மறந்துடாத. ஒன்றே ஒன்று விளைக்கும் நிகழ்ச்சி அப்படின்னு தமிழில் எழுதுவாங்க. இதுவும் உனக்கு ஒன்றில் இருக்கு. நெக்ஸ்ட்டு P of, பார்த்துக்கோ எழுதுறத, P of A யூனியன் B பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி கவனி, P of A intersection B. இப்போ இதுக்கு நல்லா யோசிச்சுக்க. இதில் பார் போட்டிருக்குன்னா P of only ஏன்னு பார்த்துக்க. அதில் P of only A. அதே மாதிரி இப்படி எழுதி P of A bar intersection B அப்படின்னா P of எழுதி only B, B B B பார் இல்லாமல் இருக்கு வர்றது.
ஏய் கவனி, இப்போ நான் இங்கிட்டு ஃபார்முலா எழுத போகிறேன். இதில் எதிராக பார் இல்லாமல் இருக்குது ஏ. அப்போ பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, இதுதான் ஃபார்முலா. இதில் எது பார் இல்லாமல் இருக்குது? பி. அப்போ பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. புரியுதான்னு பார்த்துக்கோ. இது ஒன்லி ஏ அப்படின்னா ஏக்கு வந்து பார் போட்டிருக்க மாட்டாங்க. ஒன்லி பினா பிக்கு பார் போட்டிருக்க மாட்டாங்க. அங்கிட்ட எழுதியில கவனமாக நான் சொன்ன மாதிரி எழுதணும், யோசிச்சு எழுதணும். இதில் எது பார் போடலை? ஏ. அப்போ பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதில் எது பார் போடலை? பி. அப்போ பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. ப்ராபபிலிட்டியில் இது ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் ப்ராபபிலிட்டியை மூவ் பண்ண முடியும். முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வேறு பிரச்சனை. இதில் வந்து எல்லா கொஸ்டினுமே நீங்கள் செய்யலாம். பொறுமையாக நிதானமாக விளையாட்டுத்தனமாக செய்கிறது தான் நிகழ்தகவுன்னு தமிழில் சொல்லுவாங்க. நம்ம அன்றாட லைஃப்பில் நடக்கிற இதுதான் நிகழ்ச்சி தான். ப்ராபபிலிட்டியோட டோட்டல் வேல்யூன்னு கேட்டால் 1 ஞாபகத்து வச்சுக்கிற, மறந்துடாத. அதான் பி ஆஃப் எஸ் = 1ன்னு சொல்லிக்க, ஞாபகத்து வச்சுக்க. அப்படி இல்லை அப்படின்னா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் = என்னது? 1 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. இன்னமும் எழுதணும்னா டிமார்கன் லா இருக்குது. டேய் கவனி, இன்னமும் எழுதணும்னா டிமார்கன் லா இருக்குது. நான் 9th படிச்சிருப்பேன். அதாவது 9th படிச்சிருப்பேன் அப்படின்னா ஏ யூனியன் பி அப்படின்னு எழுதிட்டு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு எழுதிட்டு ஹோல் பார்ன்னு போட்டிருந்தான். இது தனித்தனியாக பிரிக்கலாமாம் பாரு. ஏ பார் ப்ளஸ் பி ஆஃப் இங்கே யூனியன்றது தான் இங்கே என்ன வரும்? இன்டர்செக்ஷன் பி ஆஃப் என்ன வந்துடும்? பி பார் அப்படி பிரிக்கலாமான்னு பாரு. இது எங்கே இருக்குன்னு தெரியலையா? 9th வெண்டேகிராம் வரைவியல்ல அதில் இந்த பீன்றது இருக்காது. பாருக்கு பதில் என்ன போட்டிருப்பான்? டேஷ் போட்டிருப்பாங்க. நாம் இல்லையா காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு இருக்காங்களா, டேஷ் போட்டிருப்பாங்க. அதை வெறும் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் எழுதிய. நாம் இல்லையா? இல்லை இதை ஹோலா எழுதுறதுனாலும் எழுதிக்க. பார்த்துக்க, அவசரப்படாமல் தெரிஞ்சுக்கிறேன், இதெல்லாம் வேணும். அதனால சொல்கிறேன். எங்கன்னா ஒரு இடத்துல தேவைப்படும் பி ஆஃப் பார்த்துக்க. இதை வந்து மொத்தமாக எழுதிக்க. பி ஆஃப் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் மாற்றி எழுதியிருக்கேன். இல்லை பார் போட்டுக்கிட்டாலும் சரி, பார்த்துக்க. ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்க. ஸ்கூலில் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி பார்த்துக்க. அதே மாதிரி பி ஆஃப் ஏ பார் யூனியன் பி பார், இது டிமார்கன் லாக்கு உள்ளது. இன்னொன்று நான் இருக்கான்னு பாரு. அதாவது பி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பார் அப்படின்னா 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி, 1லேருந்து கழிச்சிடலாம். அதே மாதிரி பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் பார் அப்படின்னா 1 மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் டிமார்கன் லாவில் உள்ளது மாதிரி கரெக்டாக அதை கவனிச்சின்னா விஷயம் தெரியும் உனக்கு. விஷயம் தெரியும் அப்படின்னா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் = 1, இது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் இந்த 2 ஃபார்முலா எழுதியிருக்கேன், கவனிச்சு பாரு. இதுக்கு பதிலாக ஏ யூனியன் பி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? ஏ யூனியன் பி தான். இதுதான் இந்த இது பாரு. அப்போ இது அங்கிட்டு போனால் என்ன ஆகும்? இதுலேருந்து எடுக்கலாம்லடா. பி ஆஃப் ஏ பார் வேணும் அப்படின்னா 1 மைனஸ் என்ன வந்துடும்? பி ஆஃப் ஏ வரும்ல, தெரியுதா இல்லையா? அப்போ இந்த இடத்துல அதை மாற்றிருக்கேன். இந்த இடத்துல ஏக்கு பதிலாக ஏ யூனியன் பி பார்ன்னு போட்டிருக்கோம். புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் அடிப்படை. தெரியலன்னா பக்கத்தில் உள்ள கேளு. இதை வச்சு தான் இதை எழுதியிருக்கேன். அந்த சைடு கொண்டு போனால் 1 மைனஸ்னு வரும். அந்த சைடு கொண்டு போனால் என்ன வரும்? 1 மைனஸ் வரும். இதோட சேர்ந்ததான், இது இதோட சேர்ந்ததான். இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ பார் இருக்குது. இங்கே ஏ யூனியன் பி இருந்தால் இங்கே ஏ யூனியன் பார் இருக்கும். இங்கே ஏ இன்டர்செக்ஷன் பி இருந்தால் அங்கே என்ன இருக்கும்? ஏ இன்டர்செக்ஷன் பி பார் இருக்கும். நமக்கு தேவையானதை கண்டுபிடிச்சிக்கணும். இது சக்ஸஸ்ன்னு அர்த்தம், இது ஃபெயிலியர்னு அர்த்தம். இதுலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஏதாவது ஒன்று கொடுத்தா ஒன்று கண்டுபிடிக்கலாம். பி ஆஃப் ஏ கொடுத்துட்டு ஃபைண்ட் பி ஆஃப் ஏ பார்ன்னு கேட்டால் இது யூஸ் பண்ணிக்கிறேன். பி ஆஃப் ஏ பார் கொடுத்துட்டு பி ஆஃப் ஏன்னு கேட்டால் அதுக்கு தகுந்தாப்புல யூஸ் பண்ணிக்கிறேன். பி ஆஃப் ஏ = 1 மைனஸ் அங்கிட்டு போனால் என்ன ஆகும்? பி ஆஃப் ஏ பார். புரியுதான்னு பாரு. எது தேவையோ இது 2 இதுலேருந்து வந்தது தான். தெரியுதா சொல்கிறது? இது ஆரம்பத்தில் இருக்குது. எங்கே இருக்குன்னா ஆரம்பத்தில் இருக்குது, பார்த்துக்கோ. மேலே இருந்துச்சு, ஆமாம் பார்த்துக்கோ. இந்த இருக்குது.
இந்த இடத்துல இருந்து தான் கொண்டு வந்திருக்கேன். தேவையானது அங்கிட்டு இங்கிட்டு கொண்டு போய்க்கலாம். அது யூனியனுக்கும் எழுதலாம், இன்டர்செக்ஷனுக்கு எழுதலாம், பார்த்துக்க. இதுதான் தேவையான ப்ராபபிலிட்டிக்கு உள்ளது, பார்த்துக்க.